Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ஷார்ட்ஹேண்ட் லெசன்ஸ் சாப்டர் 16 பார்க்க போகிறோம். சாப்டரோட நேம் தா, வா, ஷா, இல்லா மாற்று உருவங்கள். இந்த தா, வா, ஷா, இல்லா இது எல்லாத்துக்குமே ரெண்டு வடிவங்கள் இருக்குது. இடது வாட்டமாக எழுதலாம், வலது வாட்டமாக எழுதலாம். இப்போ இடது வாட்டமாக எதெல்லாம் எழுதலான்றதை பாருங்கள். லெஃப்ட் மோஷனில் தான்றது இப்படி எழுதுவோம், ஷான்றதை லைட்டாக எழுதுவோம், அப்படியே வான்றதை அழுத்தி எழுதுவோம், இல்லான்றதை இப்படி எழுதுவோம். இது தா, இது ஷா, வான்றதை அழுத்தி எழுதணும், இல்லான்றதை இப்படி எழுதுவோம் இடது வாட்டமாக. இதுவே வலது வாட்டமாக பார்க்குறப்ப தா இப்படியும் எழுதுவோம், ஷான்றது இப்படியும் எழுதுவோம், வான்றதை அப்படியே அழுத்தி எழுதுவோம், இல்லான்றதை இப்படி எழுதுவோம். கரெக்டுங்களா? நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது லெஃப்ட் மோஷன் தான். ஒரு சில இடத்துல லெஃப்ட் மோஷன் எழுதுறதுக்கு வாட்டம் வராது, அதனால் ரைட் மோஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, என்னென்னலாம் ரைட் மோஷனில் எழுதுறது, என்னென்னலாம் லெஃப்ட் மோஷனில் எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம் எடுத்துக்காட்டுகளோட. இப்போ வா, இந்த வார்த்தை பாருங்கள், இவ்வு கூட்டல் ஆ. வெறுமனே இவ்வு மட்டும்தான் இருக்குது, தனியாக வந்திருக்கு. இப்படி தனியாக வரப்போ நம்ம லெஃப்ட் மோஷன் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதே நம்மளுக்கு வாட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி யூஸ் பண்ணால் தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு கிடையாது. ஆனால் இதே வாட்டமாக இருக்குன்றதுக்காக நம்ம இதை எழுதியிருக்கோம். ஊது, இது உயிரெழுத்தோடு சேர்ந்து வந்திருக்கு. ஊ கூட்டல் இத்து கூட்டல் ஊ, தாக்கு முன்னாடி ஊ வந்திருக்கு. இந்த மாதிரி உயிரெழுத்து கூட சேர்ந்து வந்துச்சுனாலுமே நம்ம இப்படி தான் எழுதுவோம், ஊது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி எழுதக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா எழுதலாம், ஆனால் எழுதி பாருங்கள், இதுதான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து உஷா, இதான் உயிரெழுத்து கூட சேர்ந்து வந்திருக்கு. உ ஷா இப்படி எழுதியிருப்பாங்க. அடுத்து அவா, ஆ வா இப்படி எழுதியிருப்பாங்க. இப்படி எழுதக்கூடாதா, இது தப்பான்னு கேட்டிங்கன்னா எழுதுகிறப்பே வாட்டம் வரல பாருங்கள். ஓகே, தனியாக எழுதுகிறப்ப 6 உயிரெழுத்துக்கள் கூட சேர்ந்து வரப்ப இடது வாட்டமாக எழுதுவாங்க. அடுத்து தயவு, இந்த வேர்டு பாருங்கள், த ய வு. இதில் யான்றது கொக்கி இருக்கிற மெய்க்குறி இல்லையா? ஸோ இந்த மாதிரி கொக்கி இருக்கிற மெய்க்குறி வரப்ப இடது வாட்டமாக தான் எழுதுவாங்க. வழி, இதுலையுமே இழுன்றது கொக்கி இருக்கிற மெய்க்குறி, அதுலேயுமே இடது வாட்டமாக தான் எழுதுவாங்க. வா ழி இப்படி எழுதுறது தான் வாட்டமாக இருக்கும். ஓகே, அடுத்து தண்டம், இதில் இந்த இண்டா நம்ம சுழி போட்டு காட்டுவோம். தா இண்டம் இப்படி நம்ம எழுதுவோம். இப்படி எழுதக்கூடாதா தப்புன்னு கேட்டிங்கன்னா இதுவும் கரெக்டு தான், ஆனால் இப்படி எழுதுறது வாட்டமாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சுழி வந்தாவோ எண்டிங்கில் கொக்கி வந்துச்சுனாவோ, இப்போ வால்ன்றது நம்ம இப்படி எழுதுவோம், லா கொக்கியை போட்டுருவோம். ஓகே, இந்த மாதிரி கொக்கி வந்துச்சுனாவோ இல்லைனா நீண்ட சுழி வந்துச்சுனாவோ வஸ்திரம், வா இஸ்திரா இம், இந்த மாதிரி நீண்ட சுழி வந்துச்சுனாவோ மோஸ்ட்லி நம்ம லெஃப்ட் மோஷனில் இருக்கிற வடிவம் தான் எழுதுவோம். ஓகேங்களா? ஒரு சில இடத்துல லெஃப்ட் மோஷன் எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்காது, அதனால் ரைட் மோஷன் எழுதுவாங்க. இப்போ மசோதா, இந்த வேர்டு பாருங்கள், மா சோ தா ரைட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். தானியம், இந்த இடத்துல லெஃப்ட் மோஷன் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தா நீ எம், தானியம். வகை, வாகை, இதில் ரைட் மோஷன். இப்படி எழுதக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா எழுதலாம், ஆனால் இது பாருங்கள் வா மாதிரி மட்டும்தான் இருக்குது, அந்த கா தெரியல. ஆனால் இப்படி எழுதுகிறப்ப வா தெரியுது, கா தெரியுது, அதனால் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, வசை, இதை இப்படி எழுதியிருப்பாங்க, வா சை. அடுத்து ஷோபா, இந்த ஷா யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஷோபா அப்படின்னு சொல்லிட்டு. ஷோக்கு, இந்த ஷா யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஷோக்கு. ஷண்முகம், இந்த ஷா யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஷா இன் மு க இம், இந்த ஷா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி எழுதுறதுக்கு எது வாட்டமாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து இல்லா பார்க்கலாம். இல்லான்றது ரெண்டு விதமாக எழுதுவாங்க, ஒன்று இடது வாட்டமாக, இன்னொன்று வலது வாட்டமாக. இதுவுமே எழுதுறதுக்கு எது வாட்டமாக இருக்கோ அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இல்லாக்கு அப்புறமா
தாவோ, வாவோ, ஷாவோ, யாவோ, நாவோ வந்துச்சுன்னா இந்த ஃபார்ம் எழுதுறது ஈஸியாக இருக்கும். இதுவே இல்லாக்கு அப்புறமா மாவோ, ராவோ வந்துச்சுன்னா, மேல் நோக்கி எழுதுகிற ராவோ வந்துச்சுன்னா இந்த ஃபார்ம் எழுதுறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் மெமரி பண்ண வேண்டாம். எழுதுகிறப்போ உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக கை வந்துடும். இப்போ உள்ளது இது பாருங்க, உ இல்ல து இடது வாட்டமாக எழுதியிருக்கும். உள்ளவை, உ இல்ல வை. பாருங்க, வைக்கு முன்னாடி இருக்கிறெல்லாம் நம்ம எப்படி எழுதியிருக்கோம்னு சொல்லிட்டு. கல்லழகர், க இல்லா ழ கர், கல்லழகர். ஓகே, இடது வாட்டமாக எழுதியிருக்கும். இதுவே வெள்ளரி இந்த வேர்டு பாருங்க, வே இல்ல ரி. இந்த ராக்கு முன்னாடி நம்ம இப்படி எழுதியிருக்கோம். இப்படி எழுதக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா எழுதக்கூடாது. இது சரியாக வரல பாருங்க. இந்த ஃபார்ம் எழுதுறது தான் ஈஸியாக இருக்கும். உள்ளன, உ இல்ல ந. இந்த ஃபார்ம் எழுதுறது தான் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எழுதுறதுக்கு எது வாட்டமாக இருக்கோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ தள்ளாமை, த இல்லா மை, தள்ளாமை. பள்ளிக்கூடம், நீங்கள் எதுவுமே மெமரி பண்ண வேண்டாம். இந்த வடிவம் யூஸ் பண்ணுறதா இந்த வடிவம் யூஸ் பண்ணுறதான்னு சொல்லிட்டு எழுதுறது நம்மளுக்கே கை வந்துடும். பள்ளிக்கூடம், அவ்வளோதான். இதோட இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிருச்சு. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பயிற்சி 49 கொடுத்துருக்குறாங்க. எப்பயும் போல் ஒவ்வொரு வார்த்தைகளுமே 3 to 5 லைன்ஸ் வந்து எழுதி பாருங்கள். அடுத்த வீடியோவில் இந்த சாப்டருக்கான தனிக்குறி சொற்கள் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.